இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகின் மிகப்பெரிய பணக்காரர் இடத்த எலான் மஸ்கிடமிருந்து அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெஜோஸ் தட்டி பறிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு உலகின் முதல் பணக்காரர் என்ற அந்தஸ்தை எலான் மஸ்க் இழந்திருக்கிறாரு. டெஸ்லா நிறுவனரும் ட்விட்டர் அதாவது எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியுமான எலான் மஸ்க் 9 மாதங்களுக்கு மேலா உலகின் முதல் பணக்காரர் என்ற அந்தஸ்தை தக்க வச்சிருந்தாரு. ஆனா அமேசான் நிறுவனர் மற்றும் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜெஃப் பெஜோஸ் எலான் மஸ்க பின்னுக்கு தள்ளி முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. கடந்த 2021 ஆண்டுக்கு பிறகு பணக்காரர்களின் தரவரிசையில ஜெஃப் பெஜோஸ் முதலிடம் பிடிச்சது இதுதான் முதல் முறை. டெஸ்லா ஐஎன்சி பங்குகள் 7.2% சரிந்ததை அடுத்து ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் குறியீட்டுல ஜெஃப் பெஜோஸிடம் எலான் மஸ்க் தன்னுடைய முதல் இடத்தை இழந்திருக்கிறாரு. அந்த வகையில எலான் மஸ்க் இப்போ $197.7 பில்லியன் நிகர மதிப்பை கொண்டிருக்கிறாரு. அதே போல ஜெஃப் பெஜோஸின் சொத்து மதிப்பு $200.3 பில்லியன் அறிவிக்கப்பட்டிருக்கு. அமேசான் மற்றும் டெஸ்லா பங்குகள் எதிரெதிர் திசையில நகர்வதால மஸ்க் மற்றும் பெஜோஸ் இடையேயான சொத்து மதிப்பின் இடைவெளி ஒரு கட்டத்துல $142 பில்லியன் அளவுக்கு இருந்ததா கூறப்படுது. அமேசான் பங்குகள் 2022 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இப்ப வரைக்கும் 2 மடங்கிற்கும் மேலா உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல டெஸ்லா பங்குகள் 2021 ஆண்டுல இருந்த உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% சரிவை சந்தித்திருக்கிறதாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் விற்பனை தளம் பொதுவாகவே பிரபலமா இருந்தாலும் குறிப்பா கொரோனா காலங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே சிறந்த ஆன்லைன் விற்பனை தளமா அமேசான் இருந்து வருது. அந்த வகையில 2017 ஆண்டுல மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸின் நிகர மதிப்பை முறியடிச்சு பெஜோஸ் முதல்ல உலகின் பணக்காரரா ஆனாரு. அதே போல 2021 ஆண்டு டெஸ்லா பங்குகள் படிப்படியா சரிவை கண்ட போதுமே அமேசான் பங்குகள் உயர்ந்து அவர் மீண்டுமே முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறதா கூறப்படுது. இவங்களுக்கு அடுத்ததா லக்ஸூரியஸ் பிராண்டான லூயி விட்டானின் சிஇஓ பர்னார்ட் அர்னால்ட் 3வது இடத்துலயும், மீட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் 4வது இடத்துலயும், மைக்ரோசாஃப்ட் கோ-ஃபவுண்டர் பில் கேட்ஸ் 5வது இடத்துலயும் இருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மேனான முகேஷ் அம்பானி 11வது இடத்துலயும், அதானி குரூப் சேர்மேனான கௌதம் அதானி 12வது இடத்துலயும் இருக்கிறாங்க. அம்பானியின் சொத்து மதிப்பு $115 பில்லியன் மற்றும் அதானியின் சொத்து மதிப்பு $104 பில்லியன் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனந்த் அம்பானியின் திருமண விழாக்கள் ஜாம்நகர்ல பிரம்மாண்டமா நடைபெற்று வருது. உலகின் மிகப்பெரிய பணக்காரர் இடத்த எலான் மஸ்கிடமிருந்து அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெஜோஸ் தட்டி பறிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு உலகின் முதல் பணக்காரர் என்ற அந்தஸ்தை எலான் மஸ்க் இழந்திருக்கிறாரு. டெஸ்லா நிறுவனரும் ட்விட்டர் அதாவது எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியுமான எலான் மஸ்க் 9 மாதங்களுக்கு மேலா உலகின் முதல் பணக்காரர் என்ற அந்தஸ்தை தக்க வச்சிருந்தாரு. ஆனா அமேசான் நிறுவனர் மற்றும் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜெஃப் பெஜோஸ் எலான் மஸ்க பின்னுக்கு தள்ளி முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு.
கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பணக்காரர்களின் தரவரிசையில ஜெஃப் பெஜோஸ் முதலிடம் பிடிச்சது இதுதான் முதல் முறை. டெஸ்லா ஐஎன்சி பங்குகள் 7.2% சரிந்ததை அடுத்து ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் குறியீட்டுல ஜெஃப் பெஜோஸிடம் எலான் மஸ்க் தன்னுடைய முதல் இடத்தை இழந்திருக்கிறாரு. அந்த வகையில எலான் மஸ்க் இப்போ $197.7 பில்லியன் நிகர மதிப்பை கொண்டிருக்கிறாரு. அதே போல ஜெஃப் பெஜோஸின் சொத்து மதிப்பு $200.3 பில்லியன் அறிவிக்கப்பட்டிருக்கு. அமேசான் மற்றும் டெஸ்லா பங்குகள் எதிரெதிர் திசையில நகர்வதால மஸ்க் மற்றும் பெஜோஸ் இடையேயான சொத்து மதிப்பின் இடைவெளி ஒரு கட்டத்துல $142 பில்லியன் அளவுக்கு இருந்ததா கூறப்படுது. அமேசான் பங்குகள் 2022ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இப்ப வரைக்கும் 2 மடங்கிற்கும் மேலா உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல டெஸ்லா பங்குகள் 2021ஆம் ஆண்டுல இருந்த உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% சரிவை சந்தித்திருக்கிறதாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் விற்பனை தளம் பொதுவாகவே பிரபலமா இருந்தாலும் குறிப்பா கொரோனா காலங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே சிறந்த ஆன்லைன் விற்பனை தளமா அமேசான் இருந்து வருது. அந்த வகையில 2017ஆம் ஆண்டுல மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸின் நிகர மதிப்பை முறியடிச்சு பெஜோஸ் முதல்ல உலகின் பணக்காரரா ஆனாரு. அதே போல 2021ஆம் ஆண்டு டெஸ்லா பங்குகள் படிப்படியா சரிவை கண்ட போதுமே அமேசான் பங்குகள் உயர்ந்து அவர் மீண்டுமே முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறதா கூறப்படுது. இவங்களுக்கு அடுத்ததா லக்ஸூரியஸ் பிராண்டான லூயி விட்டானின் சிஇஓ பர்னார்ட் அர்னால்ட் 3வது இடத்துலயும், மீட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் 4வது இடத்துலயும், மைக்ரோசாஃப்ட் கோ-ஃபவுண்டர் பில் கேட்ஸ் 5வது இடத்துலயும் இருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மேனான முகேஷ் அம்பானி 11வது இடத்துலயும், அதானி குரூப் சேர்மேனான கௌதம் அதானி 12வது இடத்துலயும் இருக்கிறாங்க. அம்பானியின் சொத்து மதிப்பு $115 பில்லியன் மற்றும் அதானியின் சொத்து மதிப்பு $104 பில்லியன் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனந்த் அம்பானியின் திருமண விழாக்கள் ஜாம்நகர்ல பிரம்மாண்டமா நடைபெற்று வருது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.